குமரியில் சட்டவிரோதமாக செம்மண் கடத்தப்பட்ட விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் விமலா. விமலா, வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஷர்மிளா. கன்னியாகுமரி கருங்கல் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருந்து தனியார் ஒருவர் அதிக அளவிலான செம்மண்ணை கடத்தியதாக புகார் எழுந்து வந்திருக்கிறது. இதில் கருங்கல் பேரூராட்சி நிர்வாகத்தின் சட்டவிரோதமான இந்த குற்ற செயல்களை கண்டித்து கடத்தப்பட்ட செம்மண்ணை மீட்டிடவும் அதன் விலை மதிப்பை கடத்தியவர்களிடமிருந்து வசூலித்திடவும் அதன் அருகில் இருக்கக்கூடிய வணிக வளாகம் இடிந்து விடாமல் பாதுகாத்திடவும் கோரி மதுரை அமர்வு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் சுனில்குமார் என்பவர் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார். இது கடத்தப்பட்ட செம்மண் தனியார் எடுத்து அவருக்கு சொந்தமான மிகவும் பள்ளமான ஒரு இடத்தில் கொட்டியதாக, நூற்றுக்கணக்கான லாரிகளில் கொண்டு போய் கொட்டியதாக தற்போது தெரிய வருகிறது. மிகவும் ஆழமாக செம்மண் வெட்டி எடுக்கப்பட்டதால் இதில் அருகில் உள்ள வணிக வளாகங்கள் மற்றும் சுற்றுப்புறத்திற்கு மிகுந்த பாதிப்பை இது ஏற்படுத்துவதாகவும், இது வணிக வளாக கட்டிடம் ஒருவேளை இடிந்து விழுந்தால் உயிர் சேதம் ஏற்படக்கூடிய நிலை கூட உருவாகும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த வழக்கானது 30/6/26 அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இது நாகர்கோயில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறையினர் உதவி இயக்குனர் இந்த விவகாரம் குறித்து வருகின்ற 8ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய தற்போது உத்தரவிடப்பட்டுள்ளது. ஷர்மிளா, குமரியில் சட்டவிரோதமாக செம்மண் கடத்தப்பட்ட விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த முக்கிய செய்தியினை பார்த்தும் விவரங்களை எமது செய்தியாளர் விமலா வழங்கி கேட்டோம்.